ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு லோஷன் சேனல். மை நேம் இஸ் ரவிசேகர். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்விஎஸோட கோர்ஸ் படிக்கிறதை பற்றி ஒரு இன்னும் கன்ஃபியூஷன் நிறைய இருக்குது. ஸோ நிறைய வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். பட் ஸ்டில் இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. ஸ்டில் எனக்கு கமெண்ட்ஸில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஓகே, கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், திருப்பி நீங்கள் பார்த்தாலும் சரி, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹெச்விஎஸ்சியோட கோர்ஸ் படிக்கிறது நல்லதா கெட்டதா, இல்லை படிக்கலாமா வேணாமா, இல்லை படித்தா நமக்கு வேலை கிடைக்குமா, திருப்பி ஃபியூச்சர் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அந்த கன்ஃபியூஷன் இந்த வீடியோவோட நீங்கள் அப்படியே நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம். ஹெச்விஎஸ்சி அப்படின்னாலே நான் சொல்லியிருக்கேன், 2 விங்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டிசைன். ஓகே, டிசைன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் 2 இருக்கு. டிசைன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஹெச்விஎஸ்சிக்கு நமக்கு தேவையான முக்கியமான விஷயங்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டிங், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங்க்கு பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஹெச்யூ, சில்லர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பம்ப்ஸு, கூலிங் டவர்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா அந்த ஹெச்விஎஸ்சி கான்செப்டை அச்சீவ் பண்ணுறது. ஹெச்விஎஸ்சி கான்செப்ட்ன்றது ஆல்ரெடி நான் என் வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். இது ஒரு கான்செப்ட். இந்த என்வரான்மெண்டல் கண்டிஷனை நமக்கு சாதகமாக, நமக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம வச்சுப்போம். ஏன் அப்படின்னா, ஸோ என்வரான்மெண்டல் டெம்பரேச்சர் இருக்கும், ஆர்ஹெச் இருக்கும், டஸ்ட்டு, ஏரில் டஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும், கண்டாமினன்ட்ஸ், நிறைய வைரஸ், பாக்டீரியாஸ், நிறைய ஏர்போர்ன் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கண்ட்ரோல் பண்ணி நமக்கு சாத்தியமாக, நமக்கு என்ன சொல்லுவாங்க, நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம இந்த என்வரான்மெண்டல் கண்டிஷன் நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம். டெம்பரேச்சர், ஆர்ஹெச், மாய்ஸ்சர். ஸோ அப்போ என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த கண்டிஷனே நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வீட்டில் இருக்கிற ஏசி தான், ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். அதே மாதிரி அந்த ஸ்பிட்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணுது, ஏர் ஃபில்டர் பண்ணுது, அதே மாதிரி ஏரை கூல் பண்ணுது, அதே மாதிரி ரூம்குள்ளே இருக்கிற மாய்ஸ்சரை கம்மி பண்ணுது. 3 விஷயங்கள் பண்ணிடுது. ஓகே, அதே மாதிரி வென்டிலேஷன். கிச்சனில் நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் வச்சிருப்போம். எதுக்காக அப்படின்னா, அன்வான்ட் ஸ்மோக்ஸ், அன்வான்டான புகை அதெல்லாம் கெமிக்கல் ஃபியூம்ஸ் அதை வெளியே நம்ம வீட்டில் எல்லாமே வெளியே அனுப்புறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் வென்டிலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்டான ஒரு எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த கான்செப்டை பண்ணிட்டு இருக்கோம், ஹெச்விஎஸ்சி கான்செப்ட். ஸோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்விஎஸ்சி ஃபீல்டுக்குள்ள இந்த கெரியர் போகணும் அப்படின்னா 2 விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஒன்று டிசைன் இருக்கும், ஒன்று ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்னோட வீட்டுக்கு, ஓகே, என்னோட பில்டிங் ஒரு ஏசி இந்த என்வரான்மெண்டல் கண்டிஷன் நான் மாற்று பண்ணோம். ஏன் அப்படின்னா, இந்த வீட்டில் நான் சப்போஸ் என் வீடு எங்கேயோ துபாயிலையோ இல்லை எங்கேயோ ரொம்ப ஹை டெம்பரேச்சர் ஏரியாவில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்னோட ரூமில் என்னென்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஹீட்டான ஏரியா இருக்கும்போது அது கூலாக இருக்கணும். ஸோ அந்த ஏரியாவில் கூலாக இருக்கணும். ஸோ அந்த ஏரியா அப்போ என்ன பண்ணணும், அந்த இடத்துல கேட்ட டிசைன். அப்போ என்னோட ரூமில் ஒரு ஹீட்டரை பொருத்தி, என் ரூம் ஹீட்டர் ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது, ஒரு ஏசியை பொருத்தி நான் அந்த ரூம் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கூலிங் வச்சுப்பேன். அப்போ டிசைன் பண்ணுவாங்க. எப்படி டிசைன் பண்ணுவாங்க, எந்த மாதிரி ஏசியை நான் அங்கே பொருத்தணும், சரிங்களா? அப்புறம் எந்த மாதிரி டக்டிங் சிஸ்டத்தை நான் வைக்கணும், எந்த மாதிரி ஏசியை நான் செலக்ட் பண்ணணும், எவ்வளோ சைஸ், எவ்வளோ கெப்பாசிட்டியை நான் டிசைன் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்ஸ்லாம் இந்த டிசைன்ஸில் வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி அப்படின்னா, இங்கே இருக்கிற ஏரோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, இங்கே இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, இங்கே இருக்கிற வால்யூம், ஏர் வால்யூம் எவ்வளோ இருக்குது, இங்கே எத்தனை பேர் ஆள் நடமாட்டங்கள் இருக்காங்க, எத்தனை வகையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, எத்தனை வகையான கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, என்னென்ன கம்ப்யூட்டர், என்னென்ன எக்யூப்மெண்ட் எந்தெந்த மாதிரி ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுது, ஸோ எந்தெந்த மாதிரி எயிர் உள்ளே வருது. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னு இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 2 விண்டோஸ் இருக்குது, ஒரு டோர் இருக்குது, அப்புறம் பாத்ரூம் டோர் இருக்குது. மொத்தம் டோட்டலாக 4 ஏரியாஸ் எனக்கு எயிர் உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி என்னோட விண்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சைடில் எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ சூரியன் டைரெக்டாக சூரியனோட ஹீட் என்னோட வீட்டுக்குள்ளே சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ இந்த டிசைன் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் லோட் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, டிசைன் டீமில் வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீட் லோட் கேல்குலேட் பண்ணுவாங்க, அப்புறம் எக்யூப்மெண்ட் செலெக்ஷன் பண்ணுவாங்க, எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்டிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லே அவுட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினாக பண்ணுறது இந்த டிசைன் ஒர்க்ஸ். ஓகே, இதுக்கு இந்த டிசைன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் டீம், இதுக்கெல்லாம் செப்பரேட்டாக ஒரு டீம் உட்காந்து, ஒரு இன்ஜினியரிங் டீம் உட்காந்து எல்லாத்தையும் டிசைன் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டாலேஷன் கிடையாது. ஸோ இது மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, எவ்வளோ சைஸிங்கில் சில்லர் வேணும், எவ்வளோ இதில் ஸோ இவங்கெல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா AutoCAD,
சிஸ்டம் ஒர்க்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து எக்யூப்மெண்ட் டீடைல்ஸு, சேஃப்டி, ஓகே, எக்யூப்மெண்ட் சேஃப்டிஸு, என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ் மானிட்டரிங், என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து HVAC அப்படின்னு சொல்ல போனால் கைடன்ஸ், HVAC கைடன்ஸு. ஓகே, 14644 அப்படின்ற HVAC கைடன்ஸ் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன தேவை இப்போ இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த என்வாயன்மெண்டல் மானிட்டரிங் பண்ணணும், என்வாயன்மெண்டல் கண்டிஷனை மாற்றணும் அப்படின்னு போது டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃபார்மா கம்பெனிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் மால்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஹைரைஸ் பில்டிங்ஸ் வந்து அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் எல்லாம் பண்ணுறது தான் வந்து ஒரு வகையான வேலை HVAC டிசைன் கான்செப்ட்ஸ். ஓகே, இது ஒரு பார்ட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஒன்ஸ் டிசைன் பண்ணது முடிச்சோடனே, இப்போ HVAC டிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ சில்லர்ஸ் வந்து சைஸ் இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டக்ஸ் லேஅவுட்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பம்பிங், இதுக்கு வந்து பம்பிங் சிஸ்டம்ஸ். இப்போ HVAC பண்ணாங்கன்னா HVAC பெரிய பெரிய சிஸ்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு தேவைப்படுது. அந்த வாட்டர் பம்ப்ஸ், கூலிங் டவர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் வரும். என்னென்னலாம் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒன்ஸ் இவங்க டிசைன் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து எரெக்ஷன் அண்ட் கமிஷனிங் முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நான் ஓட்டணும், ரன் பண்ணணும். இந்த ரன் பண்ணும்போது எனக்கு என்னென்னலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா சில்லர்ஸ் இருக்கும், சரிங்களா, கூலிங் டவர்ஸ் இருக்கும், ஓகே, AHUs இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பம்ப்ஸ் இருக்கும், வால்வ்ஸ் இருக்கும். அதே மாதிரி நிறைய AHUஸ்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது, நிறைய FCUs அதுன்னு சொல்லுவோம், VRVs, VRFs ஏதாவது இந்த மாதிரி இருக்கும். நிறைய இந்த மாதிரி ஒரு AHU எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது எக்யூப்மெண்ட்ஸ். இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ரேட் பண்ணணும். ப்ளஸ் அதே மாதிரி இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும், ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு மிஷின் வந்து ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது அது வந்து தேய்மானங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்போது அதில் வந்து செம் வந்து மேஜர் அப்னார்மாலிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ வாட்டரோட குவாலிட்டி மானிட்டர் பண்ணணும். அதே மாதிரி கூலிங் டவரில் எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும், வாட்டர் வந்து எவாப்ரேட் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வாட்டரை வந்து திருப்பி மேக்கப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எனர்ஜி மானிட்டரிங் சிஸ்டம்ஸாக இருக்கும். அப்புறம் வந்து எனர்ஜி நிறைய எடுத்துகிட்டு இருக்கும், அதை வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ரூமில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா அதை கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும், RH அதிகமாகிடுச்சுன்னா அதை கம்மி பண்ணுறோம். இந்த மாதிரி ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். இது வந்து ஃபீல்டு ஒர்க்ஸ். இதெல்லாம் வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு கம்பெனி வந்து டிசைன் பண்ணி அது இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ்லாம் உட்காந்து AutoCADல வந்து ட்ரா பண்ணி அதை வந்து லேஅவுட்ஸ் போட்டு போயிட்டு இன்ஸ்டாலேஷன் டீமுக்கு கொடுத்து அதெல்லாம் போய் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் ஒரு டீம் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபீல்டில் ஒரு கம்பெனிஸ் வந்து பண்ணக்கூடிய வேலை. இது வந்து ரகடாக இருக்கும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக சொல்கிறேன், டிசைனுக்கு அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பேசிக்கான சாஃப்ட்வேர் ஹேப்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி டக்டிங் வரும்போது மெக்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி இன்னும் இருக்குது, வேறு சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது, அப்டேட்டான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வந்து டிசைன்லாம் இருக்காது. கொடுத்துருக்கிறது நம்ம எப்படி கிளியராக மெயின்டைன் பண்ணுறோம், அதில் எப்படியெல்லாம் எனர்ஜி சேவிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஃபிசிக்கல் ஒர்க்ஸ். இதெல்லாம் போயிட்டு அங்கே போய் பம்பை க்ளீன் பண்ணுறது, பம்பில் வந்து மெயினாக பம்ப்ஸ் க்ளீன் பண்ணுறது, பம்பை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது எல்லாமே இருக்கும். AHUs ஆன் ஆஃப் பண்ணுறது, அதே மாதிரி AHUல வந்து ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி சில்லர்ஸில் வந்து சேம் இதே மாதிரி தான். சில்லரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சரியாக சர்க்குலேஷன் இருக்கான்னு பார்க்குறது, சில்லரோட கூலிங் டவர்ஸில் வாட்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது, சில்லரோட வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறது. இந்த வருஷம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் புரிஞ்சுக்கோங்க, சில்லரில் நீங்கள் வந்து HVACயில் நீங்கள் எந்த மாதிரி ஃபீல்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அது வந்து நீங்கள் ஃபுல்லாக கிளியராக பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேயே வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ட்ரைனிங்ஸு இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. IIFM அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதில் ஒருத்தர் வீடியோ கூட போட்டிருப்பார் பாருங்கள் யூடியூப்பில். நான் அந்த ரீசெண்டாக நேற்று தான் பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து அவர் IIFMல வந்து போனால் வேலை கிடைக்குமா, HVAC ஃபீல்டில் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு 4-2 நிமிஷமாக வீடியோ அவர் போகிறது, IIFMல சேர்றது, அப்புறம் அங்கே ஃப்ரீ ஃபுட்ஸ் சாப்பிட்றது, அப்புறம் வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலைக்கு போய் செலக்ட் ஆகிறது, இதெல்லாம் போட்டிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக கிடைக்கும், வேலைகள் வந்து கிடைக்கும் கற்றுக்கிட்டா. பட் ஆனால் இந்த ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் IIFM அப்படின்றது வந்து
இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஐ திங்க் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அது ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே இது ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்துடுவாங்க. ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்ஸ், ஓகே, பில்டிங் இருக்கிற ஃபெசிலிட்டிஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஓகே, ஃபெசிலிட்டிஸை மேனேஜ் பண்ணுறது. ஸோ இந்த ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் தான் நிறைய இடத்துல நீங்கள் வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போய் கற்றுக்கிட்டாலும் இந்த ஐஏஎஃப்எம், இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் எங்கெல்லாம் அந்த வேர்டு வருதோ அவங்களாம் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் தான் இருப்பாங்க. ஓகே, ஐஏஎஃப்எம் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ்குள்ளே போயிட்டீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வேலைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும். இல்லை டிசைன் அப்படின்னா டிசைன் டிஃப்ரெண்ட், டிசைன் கான்செப்ட் கற்றுக்கிறது வந்து டிஃப்ரெண்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் கம்பெனிஸ் நிறைய எடுத்து பண்ணுவாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பெரிய மால் கட்ட போகிறேன். நான் ஒரு மால் கட்ட போனேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு டிசைன் கம்பெனியை வந்து அப்ரோச் பண்ணுவேன். HVAC டிசைன்ஸ் பண்ணுற கம்பெனி அப்ரோச் பண்ணி எனக்கு மாதிரி ஒரு டிசைன் பண்ண போகிறேன், எனக்கு மால் கட்ட போகிறேன், அதில் வந்து HVAC வேணும் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட மாலோட வால்யூம், ஏரியா எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி, எவ்வளோ ஹீட் லோடெலாம் கேல்குலேட் பண்ணி, சில்லர் சிஸ்டம்ஸ் எல்லாம் சைஸ் பண்ணி, நீங்கள் வந்து இந்த மாதிரி சில்லர் சிஸ்டம் வாங்கணும், இந்த கெப்பாசிட்டி வாங்கணும், இந்த மாதிரி கூலிங் டவர்ஸ் இருக்கணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் டீமுக்கு ஒப்படைச்சிடும். இது தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட் கம்பெனிஸுக்கு நான் ஒப்படைச்சிடுவேன். நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா எல்லாத்தையும் நீட்டாக நல்லா ஓட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல போகும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும், இந்த இடத்துல போகும்போது டிசைன் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி இடத்துலையும் வேலை கிடைக்கும், இங்கேயும் வேலை கிடைக்கும். இங்கே எப்போ சொல்கிற பாருங்க, HVACயில் வந்து சேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நார்மலாக இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சைடில் எங்கே போனாலும் சரி வேலை சேலரிஸ் வந்து ரொம்ப கம்மி. டிசைன் சைடில் வந்து கொஞ்சம் சேலரிஸ் அதிகமாக கிடைக்கும். பட் இனிஷியலாக வந்து எதில் போனாலும் சரி, OEMல போனாலும் சரி, டிசைனில் போனாலும் சரி, இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு 1 to 2 years or 3 yearsக்குள்ளே நீங்கள் வந்து சேலரியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. வேலையை கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உள்ளே போயிட்டீங்கன்னா வேலையை பார்த்துக்கோங்க. ஒரு ஃப்ரெஷராக போகிறீங்களோ இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக போகிறீங்களோ, ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெயின். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் 2வது கம்பெனிக்கோ 3வது கம்பெனிக்கு போகும்போது அடிச்சு பிடிச்சி பேசிடலாம் சேலரியை. எனக்கு வந்து இவ்வளோ தான் வேணும், என்னோட ரேஞ்ச் இது, என்னோட இது கெப்பாசிட்டி இது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிட்டு நீங்கள் வந்து கம்பெனி போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக இருக்கும்போது அதில் என்ன தொழில் நுணுக்கங்கள் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன கற்றுக்கிட்டால் நமக்கு வந்து நம்ம அட்வான்ஸ் லெவலில் ஸ்கில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நீங்கள் இந்த 3 years நீங்கள் கற்றுக்க போகிற விஷயம். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம், டெய்லி ஒரு வேலை சொல்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்கோம், முடிச்சுட்டோம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அது வந்து நீங்கள் எப்படின்னா சம்பளம் ஆகிறதுக்காக தான். பட் ஆனால் வந்து இதில் நான் அடுத்த லெவலுக்கு போகணும், கொஞ்சம் ஹையர் சேலரிஸ் போகணும் அப்படின்போது அந்த 3 years நீங்கள் இல்லை 1 year or 2 years இருக்கிறீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். ஓகே, புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்கு, எப்படி டிசைன் பண்ணுறாங்க, எப்படி வந்து இதை வந்து நம்ம எனர்ஜி சேவிங்களுக்கு கம்மி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டு நீங்கள் இதுவில் கூட பெரிய லெவலில் சேலரிஸ் வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்டில் தான் உங்களுக்கு வேலைகள் நிறைய வாங்கி கொடுப்பாங்க. டைரக்ட் கம்பெனிஸ் எதுவும் உங்களுக்கு வந்து வேலைக்கு எடுத்துக்குமா அப்படின்னு சொன்னால் டைரக்ட் கம்பெனிஸ் வந்து 99% வந்து எடுக்க மாட்டாங்க, 90% ஆஃப் எடுக்க மாட்டாங்க. ஒரு 10% வந்து எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. சீமென்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா BMS இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நான் இந்த ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து மேனுவலாக இன்ட்ரோவேஷன் பண்ணுறது வந்து கம்மி பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஆட்டோமேஷன் சிஸ்டமாக வந்து மாற்றிட்டாங்க. ஆட்டோமேஷனுக்காகவே எல்லாமே வந்து ஆன் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ஆகும். பட் நம்ம எந்த சிஸ்டம்ஸில் உட்காந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து மானிட்டரிங் பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஸோ வேலைகள் வாய்ப்புகள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக கம்மியாக தான் கிடைக்கும். அதுக்கப்புறமா கற்றுக்கிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில்லாக கற்றுக்கிறீங்களோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சேலரிஸ் வந்து கூடும். ஃபஸ்ட்டு வந்து எதில் போகணும் நீங்கள் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃப்யூச்சர் இருக்குமானா ஃப்யூச்சர் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு எந்த அளவுக்கு வேலை செஞ்சீங்கன்னா அந்த ஃப்யூச்சர் அதுக்கு தான் வரும். இப்போ நான் வந்து உங்களோட ஃப்யூச்சர் நான் சொல்ல முடியாது. இப்போ வந்து நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போ நான் சொல்லிட்டேன், ஓகே HVAC நான் வந்து பற்றி நான் சொல்லிட்டேன், ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து நிறைய இருக்குது, சாரி டிசைனில் நிறைய இருக்குது ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், நிறைய சேலரிஸ். அது 5 வருஷம் கழிச்சு நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னோட தப்பு கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டீங்க, எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறீங்க அப்படின்னு தான் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆச்சுன்றது தான் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஃபியூச்சரை வந்து எப்போவுமே ப்ரெடிக்ட் பண்ணி யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்தை சொல்கிற மாதிரிலாம் இதில் சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட ஃபியூச்சர் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க, ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் பெரிய ஆளாகலாம். சரிங்களா? ஓகே, ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நிறைய நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க.